இப்போ உனக்கு ஒரு புதிய கேள்வி. யாராவது உன்னை அவமதிச்சா உனக்கு உடனே பதில் சொல்லணும் போல தோணுதா? அது தைரியமா அல்ல உன் ஈகோவா? உன்னை ப்ரொவோக் பண்றவன் உன்னுடன் சண்டை போட வரல, உன் மைண்டை டிஸ்டர்ப் பண்ண வரான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நீ எமோஷனலான நிமிஷம் நீ ஆல்ரெடி தோத்துட்ட. இதுதான் பழமையான அரசியல் ரகசியம். இதுதான் மகத்தான தந்திரவாதி சொல்லிய வழி. சாணக்கியா ஒரு விஷயம் சொல்றார். உன் எதிரி கோபப்படும் போது நீ அமைதியாக இருந்தால் அவன் தானாகவே தன் பலவீனத்தை காட்டுவான். நீ கவனிச்சிருக்கியா? கத்துறவன் அவசரப்படுறவன், அவசரப்படுறவன் யோசிக்க மாட்டான், யோசிக்காதவன் தவறு செய்வான். ஆனா அமைதியா இருப்பவன் அவன் அப்சர்வ் பண்ணுவான், அவன் வெயிட் பண்ணுவான், அவன் அனலைஸ் பண்ணுவான். அவன் அட்டாக் பண்றதில்ல, அவன் சூஸ் பண்ணுவான். இதுதான் டிஃபரன்ஸ். ரியாக்ஷன் வீக்னு காட்டும், ரெஸ்பான்ஸ் பவர்னு காட்டும். ஒரு நிமிஷம் நினைச்சு பாரு, உன்னை வெறுப்பவன் எதுக்காக ப்ரொவோக் பண்றான்? அவன் உன்னை காயப்படுத்தணும்னு இல்ல, அவன் உன்னை அவனுடைய லெவலுக்கு கீழே இழுக்கணும். நீ பதில் சொன்னா நீ ஆல்ரெடி அவன் லெவலுக்கு இறங்கிட்ட. அவன் வெற்றி. நீ அமைதியாயிருந்தா அவன் குழப்பம், அவன் ஃப்ரஸ்ட்ரேஷன், அவன் இன்செக்யூரிட்டி. அமைதி என்பது பலவீனமில்ல, அது கண்ட்ரோல். உன் மனசை கண்ட்ரோல் பண்றவன் உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் ரியல் டாமினன்ஸ். நீ சிங்கமா இருந்தா ஒவ்வொரு நாய்க்கும் பதில் சொல்லுவியா? இல்ல. சிங்கம் நடக்குது, நாய் கத்துது. ஆனா காட்டுல யாருக்கு பயம்? நாய்க்கா அல்ல சிங்கத்துக்கா? அதான் நாய்ஸ் ரெஸ்பெக்ட் கிரியேட் பண்ணாது, சைலன்ஸ் ஃபியர் கிரியேட் பண்ணும். இப்போ பிராக்டிக்கலா பேசலாம். ஆஃபீஸ்ல, ஃபேமிலியில, ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல, சோஷியல் மீடியால யாராவது உன்னை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ப்ரொவகேஷன் வரும், இன்டைரக்ட் கமெண்ட் வரும், மாக்கரி வரும். அந்த நிமிஷம் உன் ஹார்ட் பீட் கூட வேகமா ஆகும். உனக்கு தோணும், இப்பவே பதில் சொல்லணும். அந்த 5 செகண்ட்ஸ் தான் உன் வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்ட். அந்த 5 செகண்ட்ஸ் நீ கண்ட்ரோல் பண்ணினா நீ கேமை கண்ட்ரோல் பண்ணிட்ட. அந்த 5 செகண்ட்ஸ் நீ லூஸ் பண்ணினா அவன் உன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டான். சாணக்கியா சொல்ற இன்னொரு ஸ்ட்ராட்டஜி, உன் திட்டத்தை உன் வாயால் வெளியிடாதே. ஏன்னா பேசுறவன் அவன் எனர்ஜியை லீக் பண்றான், அமைதியா இருப்பவன் அவன் பிளானை பில்ட் பண்றான். நீ சைலன்ஸை மெயின்டைன் பண்ணும்போது மக்கள் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இவனுக்கு என்ன பிளான்? இவன் ஏன் ரியாக்ட் பண்ணல? இவன் ஏதாவது செய்ய போறானா? அந்த அன்சர்டனிட்டி தான் உன் சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ். ஒரு ட்ரூத் சொல்லட்டா, உன்னை விருப்பதன் உன் சக்சஸுக்கு பயப்படுறான். ஆனா அவன் உன் வார்த்தைக்கு பயப்பட மாட்டான், அவன் உன் ரியாக்ஷனுக்கு தான் ஆசைப்படுறான். நீ எக்ஸ்ப்ளோர்ட் ஆவியா? நீ ஆர்கியூ பண்ணுவியா? நீ ஃபைட் பண்ணுவியா? அவன் காத்திருக்கிறான். நீ எதுவும் செய்யலனா அவன்தான் பேர்ன் ஆகிறான், அவன்தான் மென்டலி ட்ரெயின் ஆகிறான், அவன்தான் டவுட் ஆகிறான். அமைதி ஒரு ஆயுதம், ஆனா அது ஸ்லோ வெப்பன். இம்மீடியட் ரிசல்ட் கிடைக்காது, ஆனா பெர்மனன்ட் விக்டரி தரும். ஒரு ஸ்ட்ராங் மனிதன் அவனுடைய ஆங்கரை கண்ட்ரோல் பண்ணுவான். ஒரு வீக் மனிதன் ஆங்கரை ஜஸ்டிஃபை பண்ணுவான். நான் இப்படித்தான், என்னால சும்மா இருக்க முடியாது. அது பிரைட் இல்ல, அது இம்மெச்சூரிட்டி. இன்னொரு கேள்வி, நீ வெல்லணுமா அல்ல ப்ரூவ் பண்ணணுமா? ப்ரூவ் பண்றவன் அவன் இன்செக்யூர், வின் பண்றவன் அவன் சைலண்ட். கேம் விளையாடுறவனாயிரு, டிராமா கிரியேட் பண்றவனாயிருக்காதே. இந்த வீடியோவின் முதல் லெசன் சிம்பிள். When attacked, pause, observe, smile, move. நீ பேசாம இருக்கிறது அவர்களுக்கு இன்சல்ட், நீ ஆர்கியூ பண்ணாம இருக்கிறது அவர்களுக்கு டிஃபீட், நீ காமா இருக்கிறது அவர்களுக்கு ஃபியர். ரிமெம்பர் திஸ். அமைதி என்பது பலவீனமானவர்களின் ஆயுதமில்லை, அது மிகுந்த வலிமை உள்ளவர்களின் குணம். நான் உனக்கு சொல்ல போறேன், எப்படி சைலன்ஸை ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணுவது, எப்படி எதிரியை மென்டலி எக்ஸாஸ்ட் பண்ணுவது, எப்படி ரியாக்ஷன் இல்லாம டாமினேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவது. ரெடியாயிரு. இப்போ ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கோ, நீ இப்ப வர ரியாக்ஷனா வாழ்ந்தியா அல்ல ரெஸ்பான்ஸா வாழ போறியா? சாய்ஸ் உன்னுடையது. அமைதி ஒரு தந்திரம் அல்ல, ஒரு ஆட்சி. முன்னாடி நீ ஒரு உண்மை புரிஞ்சுகிட்ட. அமைதி பலவீனம் இல்ல, அது கட்டுப்பாடு. இப்போ அடுத்த நிலை, அந்த அமைதியை எப்படி ஆயுதமா பயன்படுத்துவது? 5 நொடிகளின் சக்தி. யாராவது உன்னை தூண்டினா உடனே பேசாத,
உடனே முகம் மாறாத, உடனே எதிர்ப்பு காட்டாத. 5 நொடிகள். 1ஆம் நொடி மூச்சை இழு. 2ஆம் நொடி உள்ளே கோபம் ஏறுதுன்னு கவனி. 3ஆம் நொடி அது குறைய ஆரம்பிக்குது. 4ஆம் நொடி உன் சிந்தனை தெளிவாகுது. 5ஆம் நொடி நீ கட்டுப்பாட்டில். அந்த 5 நொடிகள்தான் உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. கோபம் வந்த உடனே பேசுறவன் தன் பலவீனத்தை வெளியில் காட்டுறான். கோபம் வந்த பிறகும் அமைதியாயிருப்பவன் தன் வலிமையை உள்ளே கற்றான். குறைந்த வார்த்தை, அதிக ஆட்சி. நீ அதிகமா விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சா அதோட உன் ஆட்சி குறையும். எதிரி நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறான். ஏன் தெரியுமா? விளக்கம் கேட்பவன் உன்னை கீழே நிறுத்துறான். நீ எக்ஸ்பிளைன் பண்ணுறவனாக மாறுறாய். அது பவர் லாஸ். அதனால ஒரு விதி, சுருக்கமான பதில் மட்டும். சரி, பார்ப்போம், அப்படியா, இதுக்கு மேல இல்ல. அதிக வார்த்தை அதிக சிக்கல், குறைந்த வார்த்தை அதிக மரியாதை. கண் பார்வையின் ஆட்சி. ஒருவன் உன்னை அவமதிச்சா சிரிச்சு பதில் சொல்ல வேண்டாம், கத்தி பதில் சொல்ல வேண்டாம். சும்மா அவன் கண்களை 3 நொடிகள் பாரு. முகத்தில் கோபமில்ல, பயமில்ல, அவசரமில்ல. அந்த அமைதி அவனுக்கு ஒரு கேள்வியாகும். இவன் ஏன் ரியாக்ட் பண்ணல? இந்த சந்தேகம்தான் அவனோட தண்டனை. கவனத்தை திரும்பப் பெறும் திறன். உன்னை தூண்டுறவனுக்கு உன் கவனம்தான் உணவு. நீ கவனம் திரும்ப எடுத்துட்டா அவன் மெதுவா சுருங்குவான். சமூக வலைதளத்துல கூட இதே விதி. ஒரு கருத்து எழுதுவான், நீ ஒரு அமைதியான பதில். அதுக்கப்புறம் அமைதி. அவன் தனியா பேசிக்கிட்டு இருப்பான். இறுதியில் அவன்தான் மாயம். நேரத்தை காத்திருக்கிற வலிமை. உடனடி பதில் பலவீனம், தாமதமான பதில் வலிமை. நீ எல்லாருக்கும் உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அது உன் கடமை அல்ல. நேரம் எடுத்துக்கிட்டு பேசு, அல்ல பேசவே வேண்டாம். நேரம் காத்திருக்கிறவன் தவறுகளை செய்ய மாட்டான். அவசரப்படுறவன் தான் தன் வலைக்குள் விழுவான். உள்கட்டுப்பாடு, வெளியாட்சி. அமைதி வெளியில் காட்டுறதுக்கு முன்னாடி உள்ளே அமைதி வேண்டும். உன் மூச்சை கவனி, உன் இதய துடிப்பை கவனி, உன் மனதில் எழும் வார்த்தைகளை கவனி. அந்த கவனிப்புதான் செல்ஃப் கண்ட்ரோல். உன் மனதை கட்டுப்படுத்துறவன் உன் எதிரியையும் கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா அவன் எதிர்பார்ப்பது உன் பதில். அது கிடைக்காதா அவன் தன் வழியை இழப்பான். பயத்தை உருவாக்கும் அமைதி. கத்தரவன் பயத்தை உருவாக்க முடியாது. அவன் சத்தம் மட்டும் உருவாக்குவான். ஆனா அமைதியாயிருப்பவன் சந்தேகத்தை உருவாக்குவான். சந்தேகம் பயம், பயம் மரியாதை. நீ பேசாம இருக்கிறது அவர்களுக்கு ஒரு சிக்னல். இவன் யோசிக்கிறான், இவன் திட்டமிடுகிறான், இவன் தன்னம்பிக்கை உள்ளவன். இந்த எண்ணம் வந்தா போதும், அவர்கள் மெதுவா பின்வாங்குவாங்க. உன் வெற்றி உன் அமைதி. நீ ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் பதில் சொன்னா உன் வாழ்க்கை முழுக்க சண்டைதான். நீ சில தூண்டுதல்களை புறக்கணிச்சா உன் வாழ்க்கை முன்னேற்றம்தான். வெற்றியடைகிறவன் அவன் எல்லா சண்டையையும் வெல்ல மாட்டான். அவன் தேவையில்லாத சண்டையில் கலந்துக்க மாட்டான். அதுதான் அறிவு, அதுதான் தந்திரம், அதுதான் ரியல் பவர். இறுதி நினைவு. இப்போ உன்னிடம் ஒரு கேள்வி. நீ ஒவ்வொரு குறைக்கும் பதில் சொல்ல போறையா, அல்ல உன் பாதையை அமைதியா நடக்க போறையா? கத்துறவன் நினைவில் நிற்க மாட்டான். அமைதியா வெல்லுறவன் வரலாற்றில் நிற்பான். அமைதி என்பது ஓட்டமல்ல, அது ஆட்சி. அமைதி என்பது பயமல்ல, அது தன்னம்பிக்கை. அமைதி என்பது தோல்வி அல்ல, அது வெற்றியின் தொடக்கம். இப்போ முடிவெடு. உன் கோபத்தோட வாழ்வியா, அல்ல உன் கட்டுப்பாட்டோட ஆழ்வியா? அமைதி தேர்வு செய்தவனுக்கு எதிரிகள் தானாக ஓடுவாங்க. இதுதான் உன் அடுத்த நிலை.